பெங்களூரு பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் அருகே சிலிண்டர் வெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை பெங்களூரு செய்தியாளர் செந்திலிடம் கேட்டறிவோம். சொல்லுங்க செந்தில், இந்த சிலிண்டர் வெடிப்பு எப்படி நிகழ்ந்தது? இது தொடர்பான தகவல்களை சொல்லுங்க. அதாவது பெங்களூர் மல்லேஸ்வரம் 18வது கிராஸ்ல பாரதிய ஜனதா கட்சியோட கட்சி தலைமை அலுவலகம் அங்கு உள்ளது. அந்த அலுவலகத்துல சுமார் 2 கட்டிடங்கள் தள்ளி லட்சுமி என்டர்பிரைசஸ் என்ற ஒரு கடை இருக்கு. அந்த கடையில முன்னாடி ஒரு 3 கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது அந்த காருக்காக எல்பிஜி சிலிண்டர் வச்சு யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சிலிண்டர் எதிர்பாராத விதமா வெடிச்சதுல ஒரு கார் முற்றிலுமாக அதுல சேதமடைஞ்சிருக்கு. மேலும் 2 கார்களும் சேதமடைஞ்சிருக்கு. இந்த விபத்துல 2 பேத்துக்கு ரொம்ப சிறிய அளவுல காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த காயம் ஏற்பட்டதுனால அவங்க அருகில் உள்ள மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு அவங்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே கர்நாடக அரசியலுக்கு சட்டமன்றத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துல நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அங்க கட்சி வேலைக்காக கூடியிருந்தனர். இந்த நிலைமையில அவங்க நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அங்க இருக்கிறப்ப பக்கத்திலேயே இந்த வெடி விபத்து ஏற்பட்டது அங்க ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. செந்தில், இது வெடி விபத்தா அல்லது கேஸ் சிலிண்டர் வெடி விபத்தா அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் ஏதாவது உறுதிப்பட தகவல் தெரிவிச்சிருக்காங்களா செந்தில்? இந்த சம்பவத்தை அடுத்த தற்பொழுது பார்வையிட்டுள்ள போலீசார் உறுதிப்படுத்திருக்காங்க. இது எல்பிஜி சிலிண்டர் காருக்காக பயன்படுத்த அங்க வச்சிருக்காங்க. அந்த சிலிண்டர் வெடிச்சதுனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. மற்றபடி வேற வெடி விபத்து இல்லைன்னு சொல்லி தற்பொழுது அங்க ஆய்வு செய்துள்ள போலீசார் இதை உறுதிப்படுத்தி இருக்காங்க. மேலும் இன்னும் தீவிர விசாரணை அவங்க முடித்த பிறகு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளிவரும். செந்தில், இதை திட்டமிட்டு செய்த ஒரு வெடி விபத்தா அல்லது இது தற்செயலா நடந்த ஒரு விபத்தா ஏதாவது தகவல் அறிவிச்சிருக்காங்களா? தற்பொழுது அங்க ஆய்வு செஞ்சிட்டு இருக்க போலீசாரும் அருகில் உள்ள பொதுமக்கள் அவங்க கொடுக்கிற தகவல் என்னன்னா, இது காருக்கு பயன்படுத்துறதுக்காக வச்சிருந்த சிலிண்டர் வெடித்ததுன்னு சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாமே உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப போலீசார் இதை தீவிர விசாரணை ஈடுபட்டு இன்று மதியமோ அல்லது சாயந்தரத்துக்குள்ள அவங்க தன்னோட அறிக்கையை பத்திரிகையாளர்களுக்கு கொடுப்பாங்க. அப்பதான் இதை பத்தி மேலும் கூடுதல் தகவல்கள் தெரிய வரும். ஆனா அங்க இருந்த பொதுமக்கள் தெளிவா சொல்றது என்னன்னா, இந்த சிலிண்டர் காருக்கு மாட்டும் போது இல்ல அந்த மாதிரி ஏதாவது நடந்திருப்பா இந்த தற்செயலா இந்த வெடி விபத்து ஏற்பட்டலாம்னு சொல்லி அங்க இருக்க பொதுமக்கள் நமக்கு கருத்து தெரிவிக்கின்றனர். செந்தில், இந்த காரோட உரிமையாளர் யாருன்னு அடையாளம் காணப்பட்டு விட்டதா இல்லது ஒரு மர்மமான வாகனமா என்ன கருதப்படுதா செந்தில்? இல்ல, அந்த கார் ஒரு கார் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கு. அது முற்றிலுமா எரிஞ்சு போன நிலைமையில தற்பொழுது உள்ளது. அதனால அதோட நம்பர் முதற்கொண்டு என்னன்றது தெரியாத நிலைமையில இப்பொழுது விசாரணை இப்பதான் தீவிரப்படுத்தியிருக்காங்க. இனிமேல் தான் அதோட பட்ட தகவல்கள் அனைத்தும் நமக்கு சேரும். செந்தில், இந்த சம்பவம் நடக்கும்போது பாரதிய ஜனதா அலுவலகம் அருகில நடந்திருக்கு. அந்த சமயத்துல வேற ஏதாவது கூட்டங்கள் முக்கியமான உறுப்பினர்கள் யாராவது இருந்திருக்காங்களா அந்த மையத்துல? அறிவிக்கப்பட்டிருந்ததுனால எப்பொழுதுமே இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கட்சி அலுவலகங்களையும் தேர்தல் பணி செய்வதற்காக நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அங்க கூடியிருக்கின்றனர். இதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி இன்று காலையில இருந்து நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் தேர்தல் பணி செய்வதற்காக அங்க கூடியிருந்தனர். அந்த கட்சி அலுவலகம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய சந்து இருக்கு. அந்த குறுகிய சந்துல தான் அந்த பக்கத்திலேயே இருக்கிற அந்த கடையில தான் இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. ஆனா பெரிய அளவுல இது சேதம் ஏற்படுத்தாமல் சிறிய அளவுலயே சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா அந்த விபத்து நடந்த போது பக்கத்திலேயே நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அங்க நின்றுட்டு இருந்தாங்க. செந்தில், இந்த விபத்து நடந்த போது நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அங்க இருந்தா சொல்லியிருக்கீங்க. அது இல்லாம இந்த பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஏதாவது பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்க இந்த விபத்தின் போது? இந்த 2 பேர் பொதுமக்கள் தான் சிறிய அளவுல அவங்களுக்கு காயம் ஏற்படுத்த, ஒருத்தருக்கு கையிலையும் இன்னொருத்தருக்கு காலையும் சிறிய அளவுல காயங்கள் ஏற்பட்டு அவங்கள அருகில் உள்ள மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறதா தகவல் இருக்கு. நாம அங்கேயும் செய்தி தற்போது சேகரிச்சுட்டு இருக்கோம். இன்னும் கூடிய விரைவில் எல்லா விவரங்களும் வெளியில வரும். செந்தில், தற்போது இப்ப அந்த பகுதி எந்த அளவுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு? அது இல்லாம வேற ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா செந்தில்? ஏற்கனவே மல்லேஸ்வரம்ல அது ரொம்ப ஜன நெருக்கடியான அது பகுதி தான். ஆனா பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் அங்க இருக்கிறதுனால ஏற்கனவே தேர்தல் பணி என்ற காரணத்தினால அங்க துப்பாக்கி இந்த போலீசார் 24 மணி நேரமும் அந்த கட்டிடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டுதான் வருகின்றனர். அதனால அங்க எப்பொழுதுமே போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. தற்பொழுது இந்த விபத்து ஏற்பட்டோன்னா தீயணைப்பு துறையினர் அந்த தீ அணைக்கிறதுக்காக எல்லாவித முயற்சியும் ஏற்பட்டு அதை வெற்றிகரமா முடிச்சுட்டாங்க. மேலும் பல போலீசார்கள் அங்க பாதுகாப்பு பணியில தற்போது அதிகப்படுத்தப்பட்டுள்ளனர். செந்தில், அந்த பகுதியில் மீட்பு பணிகள் இப்ப நடந்துட்டு இருக்கு. அந்த பகுதியில் ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்க வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அது தொடர்பாக காவல்துறை தகவல் சொல்லியிருக்காங்களா செந்தில்? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு வெளியில சிசிடிவி கேமராக்கள் முழுவதுமாக பொருத்தப்பட்டுள்ளது. அதையும் ஆய்வு செய்ய இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மீட்பு பணிகள் இப்ப எந்த அளவு நடந்துட்டு இருக்கு செந்தில்? மீட்பு பணி முழுவதுமாக தீ இப்பொழுது அணைக்கப்பட்டுள்ளது. அந்த 3 காரும் சேதம் அடைந்திருக்கின்றன.
மேலும் வந்து காயமடைஞ்சவங்க பக்கத்துல இருக்க மருத்துவமனையில அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. தீ வந்து இப்ப முற்றிலுமாக அணைக்கப்பட்டுள்ளது. இந்த குண்டு வெடிப்பு, அதாவது இந்த சிலிண்டர் வெடிப்பு நடந்த உடனே எவ்வளவு நேரத்துல மீட்பு படையினர் வந்து சேர்ந்தாங்க இந்த இடத்துக்கு? வேற என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? அதுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவிலேயே வந்து தீயணைப்பு படையோட ஒரு வாகனம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. அதனால உடனடியாக கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே அவங்க வந்துட்டாங்க. வந்த உடனே பெரிய அளவுல பாதிப்பு அதனால தவிர்க்கப்பட்டது. செந்தில், இதுவரை அதிகாரப்பூர்வமாக எத்தனை பேர் காயம் ஏற்பட்டிருக்கு? வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு? அதிகாரப்பூர்வமா வந்திருக்குங்களா? இதுவரை அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் வரல. அங்க இருக்க அருகையில் உள்ள பொதுமக்களும் சோதனை செஞ்சு வர அங்க மீட்பு பணியில இருந்த போலீஸ் அதிகாரிகளும் நமக்கு தெரிவித்ததுன்னா 2 பேருக்கு லேசான காயங்கள், மிக லேசான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அவங்கள மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. வேற யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக இதுவரை தகவல் இல்லை. உங்களுடைய தகவலுக்கு நன்றி செந்தில்.